இணைந்திருக்கின்றோம். வணக்கம். தமிழொலியூடாக இன்றைய நாளில் நாங்கள் கதைக்க போன்ற விடயம் என்னவென்றால், இந்த தொழிற்கல்வியினுடைய அவசியத்தை பற்றி தான் கதைக்க போறோம். பொதுவாக இன்றைய கல்வி முறை எங்களுடைய பாடத்திட்டங்களிலே இலங்கையை பொறுத்தவரையில் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் பரீட்சை அடிப்படையிலான தீர்மானமாக தான் இருக்கிறது. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் பரீட்சை அடிப்படையிலே புள்ளிகளை பெறுவதன் அடிப்படையில் எங்களுடைய கல்வி முறை தீர்மானிக்கப்படுகின்றது. நாங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையினுடைய ஆரம்பத்தில் இருந்து அடுத்த கட்டமாக காப்போது சாதன தரம், பின்பு காப்போத உயர்தரம், பின்பு பல்கலைக்கழகத்தில் பட்டம் என்று சொல்லி அடுத்து கல்வி முறையினூடாகத்தான் நாங்கள் வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இனி வருகின்ற காலம் இன்னும் போட்டியான ஒரு யுகமாக இருக்க போறது. அதாவது இன்றைய காலகட்டத்தை நாங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு தொழிலை பெறுவது என்பதே ஒரு என்ன சொல்வது, எங்களுக்கு தேவையான அல்லது இந்த உலகத்துக்கு எங்களுடைய இலங்கைக்கு பொதுவாக உலக அளவிலும் சொல்லலாம், இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கை அளவிலும் கூட நாங்கள் ஒரு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதாக இருந்தால் இன்றைய போட்டித்தன்மை மிக்க சூழலில் ஒரு வேலையை பெறுவது என்பது அரிதான ஒரு விடயமாக இருக்கிறது. பல நேர்முக தேர்வுகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அந்த நேர்முக தேர்விலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற தகமைகள் எங்களிடம் இருக்க வேண்டும். அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது என்னென்றால் வினைத்திறனான சேவையைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். படித்தவர்கள் என்பதற்கு அப்பால் போட்டி பரீட்சைகளில் நுண்ணறிவுகள் அதிகமானவர்கள், தொழில்நுட்ப அறிவுகள் அதிகமானவர்கள், ஆங்கில அறிவு அதிகமானவர்கள், இவ்வாறான ஒரு விடயத்தை தான் இன்றைய தனியார் கம்பெனிகளாக இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நேர்முக தேர்வு என்று வருகின்ற பொழுது ஒரு தெரிவு அதிலே இடம்பெறுகின்ற பொழுது, ஒரு வேலை வாய்ப்புக்கு தெரிவு நடக்கின்ற பொழுது யாருக்கு அதிகம் இல்லாமலும் ஒரு கூடுதலான ஸ்கில்ஸ் இருக்கிறதோ அவர்களைத்தான் தெரிவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு பல மொழி அறிவு, அதாவது 4-5 மொழி தெரிந்திருந்தால் கூடுதலான ஒரு வாய்ப்பு, முன்னுரிமை, அல்லது விளையாட்டுத் துறையில சாதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அல்லது பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஐடி துறைகளிலே பிரகாசிப்பதற்கான தகவல் தொழில்நுட்ப அறிவு இருக்கின்றவர்கள், அல்லது பல்துறை ஆளுமைகள் இருக்கின்றவர்கள், ஆங்கில அறிவு இருக்கின்றவர்கள் என்று சொல்லி இவ்வாறு இன்றைய காலத்துக்கு ஏற்ற விதத்தில் தான் கம்பெனிகள் தங்களுடைய துறைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமையை கொடுத்து அவ்வாறானவை தான் தெரிவு செய்கிறது. ஆகவே நாங்கள் இன்னுமே புத்தகங்களை மட்டும் படித்து பரீட்சைகள் எழுதி அதனூடாகவே அப்படியே பாட பரீட்சைகளை முடித்து பல்கலைக்கழக படிப்புகளை முடித்து பட்டம் பெற்று அதனூடாக ஒரு வேலையை நாங்கள் பெறுவது என்பதை விட இனி வருகின்ற காலத்தில் நாங்கள் படித்து கொண்டே நாங்கள் ஒரு வேலையை செய்கின்ற ஒரு நிலைமைக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வெளிநாடுகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிரிவு இந்தந்த பாடத்துறையான அவர்களை பிரித்து விடுவார்கள். அவர்கள் எதிலே கட்டிக்காரராக இருக்கிறார்களோ, எதிலே புள்ளிகளை அதிகமாக பெறுகிறார்களோ அந்த துறையூடாக அவர்களுக்கு வேலையும் கொடுத்து, அது அல்லாவிட்டால் அது தொடர்பான கம்பெனிகளை அவர்கள் இனம் கண்டு அதிலே தொழிலும் செய்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போன்று எங்களுடைய இலங்கையிலும் அவ்வாறான ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். நாங்கள் வெறுமனே நெடுகிழமை பரீட்சைகளிலே தோற்றி சித்தி எய்தி அதை கொண்டாடுகின்ற ஒரு பக்கமாக ஒரு பகுதியினர் இருக்கு, இன்னொரு பகுதியினர் பாஸ் பண்ணவில்லை என்கிற கவலையில் இருப்பார்கள். இதை விடுத்து எங்களுடைய கல்வி முறையிலே நாங்கள் தொழில்நுட்பவியலே சிறப்பு கூடியவர்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய கல்வி முறைகள், அதாவது ஆங்கில அறிவு, விஞ்ஞான ரீதியிலான அறிவுகளை அதிகப்படுத்தக்கூடிய, மருத்துவ ரீதியிலான, அதே போன்று விண்வெளி ஆய்வுகள் சம்பந்தமான விடயங்கள் அல்லது விண்வெளிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக இவ்வாறு என்ன சொல்றது, இனி வருகின்ற காலத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் எங்களுடைய கல்வி முறைகளை, தொழிற்கல்வி முறைகளை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது காப்போது சாதனம் படிக்கின்ற ஒரு மாணவன் ஒரு துறையிலே பிரகாசிக்கிறான் என்றால் அவன் அந்த துறையினூடாக, ஒரு உதாரணத்துக்கு அவன் நல்ல மின் இணைப்பு துறையாக மின் இணைப்பு துறையில சிறப்பாக இருக்கிறான், கரண்ட் விஷயங்களை நல்லா செய்வான், அல்லது வயரிங் வேலை அப்படியான அந்த விஷயங்கள் அவனுக்கு ஓடுதுன்னா அவனை அந்த துறையினூடாக வளர்த்து அவனுக்கு அதில் தொழிற்கல்வி, வெவ்வேறு நிறுவனங்களே தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அவன் படித்து உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குகின்ற பொழுதுதான் இனி வருகின்ற எதிர்காலத்தில் அவருடைய வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வெறுமனே நாங்கள் பெற்றோர்கள் காசை செலவழித்து படித்து கடைசி வரை படித்து சென்றும் பட்டதாரிகளாக இருந்து வேலை இல்லை என்கிற ஒரு கவலை வராமல் உழைத்துக் கொண்டே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வழிமுறைகளை நாங்கள் உருவாக்குமாக இருந்தால் அந்த கல்வி முறை, தொழிற்கல்வி அவசியம் என்பது எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தரும். ஆகவே அதை நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம், இல்லையா கார்த்திகாயினி? நிச்சயமாக தானேன்னா, நாங்கள் நேற்றைய தினமும் தலைப்பு பகுதியில் இந்த கல்வி முறைமைகள் பற்றி தான் பேசியிருந்தோம். அது குறிப்பாக இந்த புலமை பரிசில் ரிசல்ட்ஸ் வந்தபடியாக நாங்கள் அது தொடர்பாக பேசியிருந்தோம். இன்றைக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தொழில் கல்விகள்னு அவசியம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பல பட்ட படிப்புகளாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்கள்ல பல்கலைக்கழக மானியங்களால அங்கீகரித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய பட்ட படிப்புகளுக்கு கூட தொழில் சந்தையில தொழில் வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை. இன்னைக்கு ஒரு துறையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகரித்திருக்கக்கூடிய ஏஐ உடைய அதிகரிப்பு, அது ஏஐ அப்படின்னு சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. ஒரு மனிதன் செய்யக்கூடிய பல வேலைகளை இந்த செயற்கை நுண்ணறிவு ரிப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கல
பல ஊழியர்களுக்கான தேவைகள்ன்றது இங்க குறைந்து கொண்டு வருது. அப்ப நாளாக தொழில்நுட்ப வளர்ச்சி என்றது பல மனிதர்களுடைய வேலைகளை பாதிக்குது. இது ஒரு முதலாளித்துவ வர்க்கத்துல இருக்கிறவர்களுக்கு வந்து செலவுகளை குறைக்குது அப்படின்னு பார்த்தாலுமே, பல ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள செலவுகளை குறைக்குது அப்படின்னு பார்த்தாலுமே, இங்க பாதிக்கப்பட போறது யார் அப்படின்னு சொன்னா இந்த ஊழியர்கள் அதிகம் பாதிக்கப்படுறார்கள். அப்போ அடிப்படையில நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பிரதேசத்துக்குள்ளதான் எனக்கு வேலை வாய்ப்பு வேணும், இந்த நாட்டுக்குள்ளதான் எனக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படி என்றதை தாண்டி உலகளாவிய ரீதியில நாங்கள் ஒரு போட்டிக்கு எப்படி தயாராகி இருக்கிறோம் அப்படி என்றதை நாங்க பார்க்கணும். தொழில்நுட்ப அறிவு என்றது வந்து எந்த ஒரு ஃபீல்டா எடுத்தாலுமே அங்க அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு பலரும் வந்து சொல்வார்கள், இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஓயில் எடுத்ததுக்கு ஓ லெவல் எக்ஸாம் எடுத்ததுக்கு பிறகு சிலர் வந்து இந்த கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு எல்லாம் போவார்கள். உண்மையில் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும் என்றதுக்காக போகாம உண்மைக்குமே அதை விளங்கி நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு எதிர்காலத்துல உதவி செய்யக்கூடியதான் இருக்கும். எனக்கு நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறது முக்கியம் இல்ல, நாங்க படிச்ச விஷயத்துல எவ்வளவுத்துக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றதுதான் விஷயம். நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு எந்த அளவிற்கு அந்த வேலை தெரிந்திருக்கிறது என்றதான் முக்கியம். தரும் இன்னைக்கு பல படித்த பட்டதாரிகள் வந்து வேலை உலகில ஒரு பிரிண்ட் எடுக்க கூட தெரியாத நிலைமையில இருக்கிறார்கள். ஒரு தொழில்நுட்ப சாதனங்களை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாத நிலைமையில இருக்கிறார்கள். ஒரு ஒரு எக்ஸல் எப்படி யூஸ் பண்றது, ஒரு MS வேர்ட் எப்படி யூஸ் பண்றது என்று தெரியாத சூழ்நிலையில இன்றைக்கு பல பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அப்ப நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம், என்னத்துல பட்டம் வாங்கி இருக்கிறோம், சமுதாயத்துல எப்படி வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்றோம்ன்றது முக்கியம் இல்லை. நாங்கள் ஒரு தொழில் உலகுக்கு போகக்குள்ள என்ன தகைமைகளை வளர்த்து கொள்றோம் அப்படின்றதான் முக்கியம். இன்னைக்கு பொதுவாக பலரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த ஆங்கில மொழி ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் சொல்லுவார்கள் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது அறிவில்லை அப்படி என்று சொல்லி. ஆனால் சில உலகங்கள், அதாவது உலகம் மீன்ஸ் நான் சொல்றது இந்த ஜாப் வேர்ல்டுல பார்க்கக்குள்ள சில வேலைகளுக்கு ஆங்கில அறிவு அப்படின்றது கட்டாயமான ஒன்றாகத்தான் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல சில பாடங்கள், சில இல்ல அதிகமான பாடங்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடிய பாடங்களை தவிர மற்ற பாடங்கள் எல்லாம் அதிகம் ஆங்கில மொழி மூலம் மாற்றப்பட்டு விட்டது. அப்படி ஆங்கில மொழி மூலம் மாற்றப்பட்டிருக்கக்குள்ள நாங்கள் எங்களை வளர்க்க வேண்டும், எங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு பார்க்கக்குள்ள எங்களுக்கு இதுல வந்து நாங்கள் எல்லா இடத்துலயும் தமிழ் மொழி மூலம் தான் கதைக்க போகிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை, அங்க எங்களுக்கு ஆங்கில மொழியின் அவசியம் அங்க இருக்கிறது. அப்ப ஆங்கில மொழி அறிவையும் வளர்த்துக் கொள்வது இந்த காலத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆங்கில மொழி அறிவு அப்படின்றது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்குது. இன்னைக்கு இன்றைய பத்திரிகைகள்ல நாங்க பார்த்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார், வடமாகாணத்தை நோக்கி பல புலம்பெயர் முதலீட்டாளர்கள் வந்து வருகிறார்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக. அதிகம் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் என்று பார்க்க கூட பேக் ஆஃபீஸா இருக்கும், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம். நாங்கள் இங்கே இருந்து கொண்டு அவர்களுக்கு வேலை செய்து கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றின் மூலம் இப்ப அவர்களுடைய உத்தியோகபூர்வமான சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஆக இருக்கட்டும், இல்லை IT ரிலேட்டடான வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்கக்குள்ள ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி என்று வரைக்குள்ள இங்க அதிகம் இந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வேலைகளுக்கு வந்து உங்களுக்கு ஆங்கில அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சரளமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் அந்த வேலைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கிறது. இந்த வேலை வாய்ப்புகள் இப்ப அதிகரித்து கொண்டிருக்கிறது. பலர் இன்றைக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது இன்னும் அதிகரிக்க போகிறது. வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்க போகிறார்கள் என்று கேட்கிற பொழுது உண்மையில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. பலருக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய வேண்டிய ஸ்கில் அப்படின்னு பார்க்க டெக்னிக்கல் ஸ்கில்லும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நீங்கள் வளர்த்து கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் அது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை பெற்று தருவதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு இன்டர்வியூக்கு போகக்குள்ளயோ அல்லது ஒரு வேலைக்கு போகக்குள்ளயோ எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு கான்ஃபிடென்டோட போனோம் அப்படின்னு சொன்னா அங்க கொஞ்சம் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. இவைதான் அடிப்படையில் இந்த தொழில் உலகு அப்படின்னு சொல்லிக்குள்ள நாங்கள் என்ன செய்யறோம், வெறுமனே புத்தக பூச்சிகளாக மட்டும் இருப்பது. அதை வந்து எப்படி சொல்றோம்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே விரும்புறோம். இதை படிச்சு இந்த பரீட்சையை பாஸ் பண்ணி இந்த பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு இந்த வேலைக்கு போனோம்னா ஓகே லைஃப் செட்டில் அப்படின்னு யோசிக்கிறோம். அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், இதுக்குள்ளேயே இருந்தா காணும் அப்படின்னு சொல்லி. அப்படி நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால், இப்ப முயற்சி இல்லாதவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கிறது ஓகே. இப்ப நாங்கள் ஒரு முயற்சியை எடுக்காம இல்ல எனக்கு இது ஓகே, எனக்கு வாழ்க்கையில இன்னொரு விஷயத்த லேர்ன் பண்ண விருப்பம் இல்லை,
இன்னொரு தளத்துக்கு போக விருப்பம் இல்லை, இன்னொரு கட்டத்துக்கு என்ன நானே டெவலப் பண்ணிக்கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா அதே இடத்துலயே இருக்கிறது ஓகே. ஆனா இப்ப நாங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்களை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நாங்க புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும், அல்லது நாங்கள் செய்யக்கூடிய தொழிலேயே ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும். இப்ப நார்மலா நாங்க இந்த பலசரக்கு கடைகளை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இப்ப வெறுமனே இந்த பேப்பர்ல பில் போட்டு தந்தோன்னு இருந்தவை, இன்வாய்ஸா இருக்கட்டும் பில்லா இருக்கட்டும் இதெல்லாம் பேப்பர்ல போட்டு கொண்டு இருந்தவை. இப்ப எல்லாமே சாஃப்ட்வேர் வந்துட்டுது. இப்ப எல்லாமே கணனி மயப்படுத்த முறையில தான் எங்களுக்கு பில் போட்டு தரார்கள். அப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய கடைகள்ல இருக்கக்கூடிய மாற்றங்களையே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்குது. விலை பட்டியலை பார்த்தா முதல்ல எல்லாம் ஒரு பெரிய பேப்பர்ல மார்க்கரால் எழுதுவார்கள் விலை 17,000 18,000 என்று பெரிய மார்க்கரால் எழுதினவர்கள். இன்றைக்கு பிரைஸ் டெக்ன்னு ஒரு விஷயம் வந்துட்டு பிரைஸ் டெக்கில் அதை ஒட்டி கொண்டு. அப்ப சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே தொழில்நுட்பம் சார்ந்து மாற்றம் அடைந்து கொண்டு வரைக்குள்ள நாங்களும் இதுக்கேற்ற மாதிரி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தக்கன பிழைத்துக் கொள்ளும் அப்படி என்று சொல்வார்கள். நாங்கள் எங்களை தகவமைத்து இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தகவமைத்துக் கொண்டால்தான் நாங்கள் பிழைத்துக் கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் அவ்வளவுத்துக்கு போட்டி இருக்குது. சாதாரணமா யாழ்ப்பாணம் அப்படின்ற ஒரு பிரதேசம், வடக்கு மாகாணம் அப்படின்ற ஒரு பிரதேசத்துக்குள்ளேயே எவ்வளவோ போட்டிகள் இருக்கேக்குள்ள இந்த உலகளாவிய ரீதியில எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள், எங்களுக்கு போட்டிகள் எப்படி இருக்கிறது. அப்ப நாங்கள் எங்களால் முடியும், எங்களால் இப்ப யாரோ ஒருவர் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது ஏன் எங்களால் முடியாது? அப்ப எங்களாலும் முடியும். அதற்கேற்ற மாதிரி நாங்களும் எங்களை தகவமைத்துக் கொண்டால் நாங்களும் தக்கன பிழைத்துக் கொள்வோம். அதற்குத்தான் வெறும் புத்தக பூச்சிகளாகவும் ஒரு விஷயத்தின் பால் உங்களுடைய ஆர்வத்தையும் கொள்ளாமல் எல்லா விஷயத்தையும் லேர்ன் பண்ணி கொள்ளுங்கள். ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க போகக்குள்ள அங்க என்ன விஷயத்த லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாருங்கள். ஸ்கில் டெவலப், அதாவது குறிப்பாக இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லும் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் லாங்குவேஜ் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு மொழியை கற்பது என்பது ஏதோ பிற மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. எங்களுக்கு ஒரு ஸ்கில் அட் ஆகுது, நாங்கள் ஒரு படி டெவலப் ஆகிறோம் அப்படி என்று யோசித்துக் கொள்ளுங்கள். தொழில் உலகிற்கேற்ற மாதிரி பட்டப்படிப்புகளையும் தெரிவு செய்யுங்கள். அதைத்தான் நாங்கள் குறிப்பாக சொல்ல முடியும். ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாகவும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் பற்றி ஒரு அனாலிசிஸ்ல ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களாகவும் நாங்கள் குறிப்பிடக்கூடியது என்னவென்று சொன்னால், எந்த படிப்புகள் தொழில் உங்களுக்கு இலகுவாக தொழில்களை பெற்று தரக்கூடிய அல்லது இலகுவாக நீங்கள் தொழிற்சந்தைக்கு ஊடு புகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய பட்டப்படிப்புகளை தெரிவு செய்யுங்கள். இல்லை உங்களுக்கு பிடித்த பட்டப்படிப்புகளையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதே ஒரு கட்டத்தில் உங்களுக்கு பிடித்த இன்றைக்கு எல்லா பட்டப்படிப்பையும் நாங்கள் விரும்பிய போல படித்துக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் வெளிவாரியாகவும் படிக்க முடியும். இப்ப விரும்பிய படிப்பையும் படித்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் அதற்கேற்ற மாதிரி தொழிலுலகில் போட்டி போடக்கூடிய மாதிரி படிப்புகளை படித்துக் கொள்ளுங்கள். படிப்பதுதான் இருப்பதிலே சுலபமான வேலை என்று நான் நினைக்கிறேன். உண்மையிலே இன்றைய காலகட்டத்திலே வெறுமனே நாங்கள் அரசாங்க வேலை என்ற சொல் பிரயோகத்தை மாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பலரும் படித்து பட்டம் பெற்று அரசாங்க வேலைகளை நாங்கள் செட்டில் ஆகிவிடணும், அதுதான் எண்ணப்போக்காக இருக்கிறது. ஆனால் அரசாங்கமும் தொடர்ச்சியா இவ்வாறு மாணவர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பது என்பது சுமையாக இருக்கும். வெவ்வேறு பேர்களே வேறு பேர்களே அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கினாலும் அரசாங்கம் தொடர்ந்து வருகின்ற அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே பட்டதாரிகளாக வர அவர்களுக்கு வேலை கொடுப்பது என்பதும் எத்தனை பேருக்கு அப்படி வேலை கொடுத்து கொண்டிருக்க முடியும் என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே அரசாங்க வேலை என்பதற்கு அப்பால் நாங்கள் தனிப்பட்ட சுயமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தனியார் தொழிலும் கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது வருமானம் தருகின்ற நல்ல துறைகள் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் வெறுமனே அரசாங்க துறையில் நாங்கள் இருந்தால்தான் எங்களுக்கான சலுகைகள் கிடைக்கும், எங்களுக்கான உயர்வுகள் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்காமல் எங்களுடைய படித்த பட்டத்துக்கு ஏற்ற விதத்தில் தனியார் துறைகளில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, அந்த வேலையற்ற பட்டதாரிகளின் பெயர்களுக்கு அப்பால் இந்த இருக்கின்ற காலப்பகுதி உங்களுக்கு வேலை கிடைக்கின்ற காலப்பகுதியிலாவது ஒரு தொழிலை தேர்வு செய்து நீங்கள் செய்த ஒரு வருமானத்தை ஈட்டி உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இதனால் பல பாதிப்புகள், ஒரு குடும்பத்திலே அப்பா அம்மா உங்களை படிப்பித்திருப்பார்கள், நிறைய பணத்தை செலவழித்திருப்பார்கள், அவர்கள் தொடர்ந்து இதுவரை நீங்கள் வேலை கிடைக்கவில்லைன்னா அவர்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். அதே போன்று நீங்கள் சொல்லலாம் அரசாங்கம் வேலை தரவில்லை, நாங்கள் அப்படியே இருக்கோம், என்ன செய்ய முடியும் என்று கேட்கலாம். ஆனால் பெற்றோர்கள் மனதிலே இருக்குவன் பிடித்ததான் செய்ய காத்திருக்கிறான், மற்ற தொழில்களிலும் இறங்கி செய்யலாம் தான் என்கிற எண்ணம் பெறும். எங்களுக்கு அது மனசு இருக்காது, படித்த வேலையை விட நாங்கள் மற்ற வேலைக்கு போக மாட்டோம். கொஞ்சம் கொள்கை அளவிலே நாங்கள் தொழில் நிலைமைகளை யோசித்து இன்றைய காலகட்ட கல்வி முறைகளை நாங்கள் சிந்தித்து இதிலிருந்து நாங்களும் கொஞ்சம் மாற்றம் பெற்றால் தான் இனி வருகின்ற சந்ததிகள் மாற்றம் பெறும் என்பதை உணர்ந்து நாங்கள் அவ்விடயங்களிலே நாங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்ற பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் சொல்லியிருக்கிறது போன்று பாடங்களிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்களில் புதிய விடயங்கள் கையாளப்பட வேண்டும் இந்த காலத்துக்குரிய விதத்தில் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டத்திலிருந்து இந்தந்த பாடங்களுக்கான பட்டதாரிகள் என்பதை விட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இருந்து தொழிற்கல்வியை நாங்கள் பாடத்திட்டங்களை இணைக்கின்ற பொழுது ஒரு உதிரி பாத்தை திருத்துவோராக இருக்கலாம், அல்லது ஒரு கணனி
என்ன சொல்வது, சாஃப்ட்வேராக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இந்த விடயங்களை கல்வியுடன் சேர்த்து அவற்றுக்கான இந்த பயிற்சி முறைகளையும் நாங்கள் கல்வியினூடாக கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த தொழில் ரீதியிலாக சில மாணவர்கள் பிரகாசித்து அந்த தொழில்களிலே அவர்கள் பிரகாசிக்கக்கூடிய நிலை இருக்கும். அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை வீட்டிலிருந்தே தொழில் செய்கிற அந்த முறைகள் இன்னும் விரிவாக்கம் பெற்றுக் கொண்டு போகும். எங்களுக்கு அந்நிய வருமானமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆகவே முன்னைய காலங்களில், ஆரம்ப காலங்களிலேயே எவ்வாறு இருந்தது என்றால் கல்வி முறைகளிலே இந்த தொழில் பயிற்சி ரீதியிலான விடயங்கள் இருந்தது. அதாவது இப்படி குழாய் பொருத்தினர்கள், அலுமினிய பிட்டிங், இவ்வாறு பாட ரீதியிலான சில அலகுகளாகவும் மர வேலைகள் சம்பந்தமான விடயங்கள், ஃபுட் ஒர்க் என்கிற விடயங்கள் எல்லாம் பாடத்திட்டத்துக்கு அப்பால் விரும்புகின்ற பாடத்திட்டங்களுக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் விரும்பினால் இந்த பாடங்களையும் படிக்கலாம். அது துறை சார்ந்த அனுபவசாலிகளும் இருந்து அதை கற்பித்தார்கள். அது முந்தையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உதிரிப்பாங்களை கழற்றி போட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் எல்லாம் எங்களுடைய பிரதேசங்களில் இருந்திருக்கிறார்கள். கல்வியினூடாக சாதாரண தரத்திலே அவ்வாறான கல்விகளை பயில்வதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இப்பொழுதும் டெக்னிக் காலேஜ் எல்லாம் இருக்கிறது. நாங்கள் ஓயல் பரீட்சை அல்லது ஓயல் எடுத்த உடனே எங்களுக்கு ரிசல்ட்ஸ் போதாவிட்டாலும் நாங்கள் இவ்வாறான தொழில்நுட்ப கல்விகளிலே அல்லது இவ்வாறான திருத்துணர் பயிற்சி நிலையங்களிலே இணைந்து தனியார் நிலையங்களும் எல்லாம் இருக்கிறது. இந்த திருத்துணர் பயிற்சி நிலையங்கள், கணனி சம்பந்தமான பாகங்களை திருத்துவதற்கு, மோட்டார் சைக்கிள் சம்பந்தமான விடயங்கள், இப்படி விதம் விதமாக விடயங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு பிடித்தமானதை மட்டும் எதிர்பார்ப்பதனால் எங்களுக்கு அவ்வாறான விடயங்களை ஈடுபாடு குறைவாக இருப்பதனால் அந்த தொழில் துறைகளிலே ஆட்கள் இல்லாத பற்றாக்குறை இருக்கிறது. ஒரு வாகனத்தை பூட்டுவதற்கு சிறப்பானவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள் என்றால் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அது தொடர்பாக நாங்கள் என்ன செய்வோம், பாடசாலை மட்டத்தில் அந்த கல்வி முறைகள் புகுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது பாடத்திட்டங்களில் இவ்வாறான தொழில் ரீதியிலான கல்வி முறைகளை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் இணைத்துக் கொண்டால் மாணவர்கள் பிரகாசிக்கக்கூடிய விதங்கள் இருக்கும் என்றாவே நாங்கள் இன்றைய கதைத்த விடயம் இதுதான். கல்வி முறை என்பதற்கு அப்பால் தொழிற்கல்வி முறை என்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். சரி, இந்த விடயங்களுடன் நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிற நேரம் நெருங்கிவிட்டது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் புனம் துஷந்தன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.